சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவக்கிரடத்தை பெறுவான். யாக்கோப்பு 1:12 இவ்விதமாக சொல்லுகிறது. முத்து வியாபாரியின் வலது கையில் ஒரு மோதிரமும் இடது கையில் ஒரு மோதிரமும் இருந்தது. இடது கையில் உள்ள மோதிரத்தை காட்டிலும் வலது கையில் உள்ள மோதிரம் அதிகமாய் ஜொலித்தது. காரணம் என்னவென்று கேட்டபோது அவர் கூறினார், வலது கையில் உள்ள மோதிரத்தில் 80 வெட்டுகள் இருக்கிறது, இடது கையில் உள்ள வைரத்தில் 8 வெட்டுகள் இருக்கிறது. ஆம், அதிக வெட்டுகள் உள்ள வைரம் அதிகமாய் ஜொலித்தது. கிறிஸ்தவ வாழ்வில் ஒவ்வொரு மனிதனும் 2 விதமான சோதனைகளை சந்திக்கிறான். ஒன்று சகிக்க வேண்டிய சோதனை, மற்றொன்று ஜெயிக்க வேண்டிய சோதனை. சகிக்க வேண்டிய சோதனையை யாக்கோபு நிருப ஆக்கியோன் விசுவாச பரீட்சை என அழைக்கிறார். இந்த விசுவாச பரீட்சை பொறுமையையும் பூரணத்தையும் முடிவில் ஜீவ கிரீடத்தையும் கொடுக்கும். இந்த விசுவாச பரீட்சையை தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மட்டுமே கொடுக்கிறார். இதனை ஆண்டவருடைய சிநேகிதன் என அழைக்கப்பட்ட ஆபிரகாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு பரீட்சையில் வெற்றியும் பெற்றார். யோபுவும் தனது விசுவாச பரீட்சையில் வெற்றி பெற்றதால் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டார். மற்றொரு சோதனை ஜெயிக்க வேண்டிய சோதனை. யாக்கோப்பு 1:14-15 அவனவன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது பாவத்தையும் பாவமானது மரணத்தையும் பிறப்பிக்கும். யோசேப்புக்கு நித்தம் சோதனை வந்தது. தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வதில்லை என உறுதியோடு இருந்தபடியால் சோதனையை ஜெயித்தான். இத்தகைய சோதனையை ஜெயிப்பதற்கு சில வேளைகளில் ஏதாவது ஒன்றை நாம் இழக்க நேரிடும். எதை இழந்ததாகிலும் சோதனையில் வெற்றி பெற வேண்டும். இயேசுவும் சோதனையை ஜெயித்த பின்பு தன் ஊழியத்தை வெற்றியாய் துவக்கினார். அவரது ஊழிய பாதை முழுவதும் அநேக சோதனைகளை சந்தித்து அவற்றில் வெற்றியும் பெற்றார். உனது விசுவாசத்தை அளவிடும் பரிசோதனை உனக்கு வேண்டும். உனது விசுவாசத்தை சீர்குலைக்கும் சோதனை உனக்கு வேண்டாம். டெஸ்டில் பாஸ் உன்னை மேலே உயர்த்தும், டெம்டேஷனில் ஃபெயில் உன்னை கீழே வீழ்த்தும்.